안녕하시오டா 사랑 게임 ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு எதோட விட்டோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சாரிடா, எல்லோரும் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வீடியோஸ் இனிமே கரெக்டாக வரும்னு நம்புகிறேன். யாரும் கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். லாஸ்ட்டில் திருப்பி பார்த்தோன்னா நீங்களும் ஜிமினும் ஒரு ரூமில் தூங்கியிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். நீங்கள் கூட அவனை வெரைட்டியெல்லாம் விட்டுருப்பீங்க. மார்னிங் ஆனதும் சவுண்ட் கேட்டதும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது. உங்கள் அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அவங்கள பேக்கப் பண்ணிவிட்டு என்னம்மா செய்றீங்க? நானா, ஜிமின் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான்ல. ஸோ அதான் அவனுக்காக குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாரா. அப்போ நான் தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். நீ ஏன் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற? நான் உங்கள் அக்காட்ட கொடுக்க சொல்ல போகிறேன். நீ வேற பொடி அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டு திங்ஸ் எல்லாம் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அப்போ தான் ஒரு நிமிஷம் ரிலேஸ் ஆகுது அந்த மேரேஜ் ஈவெண்ட் யாருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் தலையில் அடிச்சுட்டு அகைன் ஜிமின்ட்ட போகிறீங்க. எங்கே போனா இவன்? எப்போ பார்த்தாலும் இவனை தேடுறதே வேலையாக போச்சு. இப்போ இவன் என்ன பண்ண போகிறான்? ஒரு வேளை இல்லை இல்லை, அவன் எனக்கு தான் ஜிமின் எங்கே இருக்கு அப்படின்னு தேடிட்டே போகிறீங்க. செய்கின்ற சத்துக்கள் ஒன்னில் அசத்திடும் வித்தைகள் என்னில் தாராளம். உடமேலுதட்டு கீழுதட்டு நீரும் செய்யும் நேரம் மேலிருந்து கீழிறங்கி என்னமாகும். இது தீண்டலுக்கும் தோண்டலுக்கும் மோகம். ஐயோ, என்ன சாங்கடாது. டேய் லூசு பாயிலே. ரெடி அடி. என்ன பாட்டு பாடிட்டுருக்க நீ? இது ரீசெண்டாக கேட்டேன். கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப டச் பண்ணிடுச்சு. லைன்ஸ்லாம் டச் பண்ணால் இப்படி தப்பாக பாடுவியா? நான் தப்பாக பண்ணேன், கரெக்டாக தானே பண்ணேன். ஐயா, ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் இருக்கிற தூக்கி அடுத்த ஸ்டான்ஸில் போட்டு பாடுறேன். ஓ, ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏய் வாடி, ஒன்று நினச்சி தான் பாடிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். இல்லை சின்ன, மேரேஜ் என்ன பண்ண போகிற? மேரேஜ் என்ன பண்ணுவாங்க? ரிங்கு மாற்றுவாங்க. இப்போ நீ புதுசாக நம்ம கயிறுலாம் கட்டணும்னு சொன்னேன். அப்போ அதை கட்டணும், அவ்வளோதான். டேய் லூஸு, அது இல்லை. ஜான்வி, உங்களுக்காக என்ன? ஏய் என்னடா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்க? மேரேஜ். ஏய் பதறாத. உங்கள் கழுத்தில் நான் தான் நல்லது தாலி. உங்கள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன். புரியுதா? ரொம்ப பதறாதடி. ஜஸ்ட் கூல் மை பேபி. வா வந்து உட்காரு. எங்கே உட்காருது? இதெல்லாம் பார்த்தா சீட் மாதிரி இல்லையா? உன் லேப்டெல்லாம் உட்கார முடியாது. அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஐயா, நான் எதுவும் காட்டலடி. அதெல்லாம் நீ கேட்டாலும் காட்ட மாட்டேன். பார்த்து பயந்து ஒரு குட்டினா என்ன பண்ணுறது? அதெல்லாம் தனியாக வச்சு செய்யும்போது காட்டுவேன். வந்து உட்கார போறியா இல்லையா? போடா, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதா? என் கூட 2 டாக் வந்துச்சுல்ல, அவங்ககிட்ட போய் பேசி ஜாலியாக இருக்கும். பைத்தியம் பிடிக்காத குறை மட்டும்தான் இருக்கும் அவங்ககிட்ட பேசினா. எப்படி தான் நீ கூட இருக்கியோ அதான் பைத்தியம்னு சொல்லிட்டியா? அப்புறம் நான் அவங்கள சொல்லலை, கூட பேசுகிறவங்கள சொன்னேன். ஃபோன் வருதுடி, போயிட்டு வா. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்ட அப்படியே திரும்புறீங்க. ஓய் தேன லவ் யூ. அப்படியே நீங்கள் அகைன் போகிறீங்க. ஏய் லூஸு. என்ன ஜிமன், உங்ககிட்ட எப்பவுமே நான் அதுக்கு கெஞ்சிட்டு தான் இருக்கணுமா? எதுக்கு? நான் இப்போ என்ன சொன்னேன்? லவ் யூன்னு போ. என்ன ஜிமன்? இல்லை, நாங்கள் மட்டும் தான் சொல்லணும், நீங்களும் சொல்ல மாட்டீங்களோ? அப்படி கேட்டேன்டி. அதுக்கெல்லாம் ஒரு ஃபீல் வேணும் ஜிமன். ஓ, என்னை பார்த்தா அந்த ஃபீல்லாம் வரலையா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு லஸ்ட் யூ சொல்கிற ஃபீல் தான் வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். டெக் இருக்குது, அதெல்லாம் இல்லை. அது எப்படி சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நீ ஒன்று கிளி தேவைப்ப அப்படின்னு அவன் எந்திச்சு அப்படியே போயிடுறான். நீங்கள் சிரிச்சிட்டே வந்துடுறீங்க. என்ன
இந்த சைட் ஜான்வி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. தெரியலடா, ஜிமின் தான் சொன்னான். நீ ஏன் என் மேலே கோவப்படுற? நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ கோவப்படாத. ஏன்டா அப்படி பண்ணுற? கோவப்படாதடா. என்கிட்ட ஏன் கத்துற? நான் என்ன பண்ணேன் இப்போ? சரி நீ நைட் வா, நான் உன் கூட வந்துடுறேன். அப்புறம் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேற? என்ன பிடிச்சி திட்டுற? உனக்கு என்ன வேணும் இப்போ? சரி சரி, நான் மேரேஜ் டே அன்னைக்கு நைட்டு நான் வருவேன். தப்பாக பேசாதடா. மேரேஜ் டேனா அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நீ 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 கொரியாவில் பிறந்துட்டு மேரேஜ் டேனா அது இங்கே பாரு. நீ பேசாத ப்ளீஸ். நான் கண்டிப்பாக வந்துடுறேன், சரியா? நீ வேணா ஜிம்மன் கிட்ட என் பாப்பாட்ட பேசுறியா? அப்புறம் நீ எப்பெல்லாம் அவனை நம்ப வைக்கிறது? இப்படி டவுட் பண்ணிகிட்டே இருந்தீன்னா புரியுது, நீ ஏன் மேலே டவுட் படல. இருந்தாலும் பயமாக இருக்கு நீ கத்துறத பார்த்தா. சரி ஓகே 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 ஓகே, நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கிளியராக சொல்கிறேன். அப்படியே அந்த ஃபோன் கட் ஆயிடுது. அப்படிங்க அங்கே வரீங்க வயன்? சொல்லு. இல்லை, மேரேஜு நாளைக்கு மேரேஜு. சொல்லுக்கா. இல்லை, ஜிமின் ஏதோ ஐடியா சொன்னால. என்னது? அதை அவன் ஏன்ட்டே சொல்ல மாட்டானே. இல்லை, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அவன்கிட்ட போகிறீங்க. அவன் யாக்கும் காய்கிட்ட பேசிகிட்ருக்கான். ஜிமின் அக்கா கூப்பிட்றா. கூப்பிட்டா போ. ஒன்றை கூப்பிட்றா. என்ன கூப்பிட்றா? வரப்போறியா இல்லையா? பிளான் ஏதாச்சும் சொன்னியா? நீ மாட்டுக்கு அப்படி கூலாக இருக்க. ஓ அதுவா, சரி ஓகே. வாங்கடா அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே வராங்க. ரொம்ப சிம்பிளான பிளான் தான் அப்படி சொல்லிக்கிறாங்க. இத்தனை அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட், ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் மேரேஜ். எல்லோரும் பரபரப்பாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி காலிலேருந்து ஏன் அவ்வளோ டென்ஷனாக இல்லைன்னா, நீங்கள் தான் டென்ஷனாக இல்லை, உங்கள் வீட்டில் எல்லோரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சுட்டு கடுப்பாக இருந்திருக்கும் எல்லாம் செய்கிறதுக்கு. அதனால தான் நீங்கள் இப்படியே சுற்றிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ நைட் ஒரு 10 o'clock அப்படி நீங்கள் டெரஸ் போகிறீங்க. அங்கே போயிட்டு அப்படியே மூணு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் அப்படியே அங்கே வரான். ஓய் பொண்டாட்டி. என்ன ஜிமின், நீங்கள் என்ன பண்ணுற? நான் கேட்கணும். நீ என்ன பண்ணுற? நான் சும்மா வந்தேன். ஓ, நானும் சும்மா அப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். மாப்பிள்ளை சார் யாராச்சும் பார்த்தா பார்க்கட்டும், நம்ம மாப்பிள்ளை தாண்டி, ஆனால் பொண்ணு நீ தான். சரி, என்ன பேக்கன்னு பார்த்துட்ருக்கேன். ஓ, நிலா பார்க்குறீங்க? ஆமாம், நான் நிலா பார்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன் உன்னை பற்றி. நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கிட்டே கேட்டுக்கோ. ஓ ஓகே, கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ நிலா மேடம். மேடமா சாராடி? எது? ஃபஸ்ட் எடுத்தோடனே மேடம் தான் வருமா சாருக்கு? சரி விட, நீ சொல்லு. என்ன தோன்று கேளு, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நிலா மேடம், என்ன கம்ப்ளைண்ட்டு? பொண்டாட்டி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? ஓஹோ சொல்லிட்டாங்கடி. என்ன சொன்னாங்க? புரியுது. ஒரு லாங் கிஸ் வேணுமா உனக்கு? ஹக்கு வேணுமா? என்னென்ன கேட்கல? அதான்டி ஹக்லாம் நீ பண்ணியிருக்கே. அது அப்படி தான் அவங்க என்ன சொன்னாங்க. அப்படி வேணுமா உன்னை? அப்படியே இதெல்லாம் நான் சொல்லலை. அவங்ககிட்ட அதானே சொன்னாங்க. அதுக்கு அப்படின்னு உங்களை அப்படியே திருப்பிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, அதுக்கு நிலா மேடம் கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ண விடல இனிமேல், அதனால் நான் கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அப்படியே கீழே யாருக்கும் காய் நின்று சுற்றி பார்த்துட்ருக்காங்க.
இப்போ பட்டன் மேலே நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அப்போ யாருக்கு வந்துட்டு டேய் மச்சான் உங்கள் காதலை பற்றியா? அப்போ காய்ந்துட்டு மச்சான் இப்போ தான் அது காதல், நாளைக்கு காலைல கள்ளக்காதலாயிரும். டேய் நாயே வாய மூடுறா, நம்ம வச்சான்டா, அப்படிலாம் ஆகாது. நீ நைட்டு பிளான் ஒழுங்காக பண்ணும், சப்ப பிளான்லாம் பண்ண சொல்லி காதலை கெடுக்கிறாங்க. காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள கெடுக்கிறாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டேன். என்ன 5 மினிட் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிம் இருந்துட்டு ஓய் ஓய் என்ன சொல்டா. இல்லை எனக்கு எல்லாம் தெரியுமாடி. என்னது? அதான் எல்லாம் தெரியுமா? ஏன் இப்படி கேட்குற? எட்டப்போ சொல்றி, சும்மா தானே கேட்குறேன். தெரியாது. பொய் சொல்லாத, நீ பொய் சொல்லாத. யார் பொய் சொன்னா? எனக்கு எதுவும் தெரியாது. ஓ நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ டைம் ஆகிடுச்சு, சீரம் அடி அப்படின்னு அவங்களே கூட்டிகிட்டேன். அப்படியே கீழே போகிறான். ஸோ ஜான்வி அவங்களோட ரூமில் ரெடியாகி இருக்காங்க. ஜிம் இருந்துட்டு அங்கே தான் போகிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் போயிட்டேன். அக்கா ரெடி ஆகிட்டியா? போகலாமா? போகலாம். ஃபோன் பண்ணிட்டியா அவருக்கு? பண்ணிட்டேன், வந்துடுறேன்னு சொன்னான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு அந்த மண்டபத்தோட பேக் சைட் கேட் இருக்கும்ல. ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறீங்க 4 பேரும். 5 பேரும் நிற்கிறீங்க. அக்கா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சின்ன பிள்ளையாடி அவங்க ஞாபகம் இருக்குல்ல? மேரேஜ் இப்போ பண்ணிவிட்டு உடனே வந்துடாதீங்க. ஒரு 2 டேஸ் இல்லை உங்கள் இஷ்டம். உங்கள் ஆள் என்ன சொல்கிறாரோ அப்படி கேட்டுக்கோங்க. அவன் இப்போது வேணான்னு சொன்னான். அப்போ அப்படியே கேளுங்க, அதுவும் பெஸ்ட்டு தான். தலைவன் நல்லா தான் யோசிச்சிருக்கான். சரி ஓகே, எப்போ வருவான்? வந்துட்டுருக்கேன்னு சொன்னான். நீங்கள் கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்களேன். இல்லை வந்துட்டுருக்கேன்னு சொன்னான். ஜிமின் என்ன இதோ பாப்பா எப்படி கத்துது, அப்படி கத்துறது. போடா சும்மாடி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ தூரத்தில் ஒரு பைக்கில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு மாஸ்க் போட்டு ஃபேஸ் ஹைட் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் அப்படியே வராங்க. ஸோ அவங்கள பார்த்து ஜான்வி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓ இவர் தான் அவரா? ஓ அப்போ என்னோட மாமாவா? சுருப்பு என்ன ஜிமன், எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ண போகிறவங்க எனக்கு மாமா தானே வேணும். அறிவு இருக்கா அவனுக்கு? கூட்டை கிளிய தேவையில்ல சரியா? என்னை மட்டும் மாமான்னு கூப்பிடுவோம். அவங்களாம் நீ வந்து அண்ணான்னு கூப்பிடுறீ. ரோசாடா நீ? இவன் எனக்கு அக்கா, அவங்க அண்ணாவா? அறிவு தான் உனக்கு. அதெல்லாம் தெரியாது, நீ மாமான்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. 2 பேரும் இங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த பர்சன் அப்படி வந்துடுறாங்க. வந்து அப்படியே ஹார்ன் அடிக்கிறாங்க. இப்போ சிமின் அப்படியே அவங்கள பார்க்குறான். இல்லை மூஞ்சி ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. மச்சான் இந்த மாதிரி பார்த்துறீங்களாடா? எந்த மாதிரி மச்சான்? இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லையே. தோ அங்கே பாடுறா, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. தோ கேட்டுடலாம் ப்ரோ, உங்கள் மாஸ்க்கை கொஞ்சம் இறங்க முடியுமா? அவன் அப்படி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்படியே மச்சான் கொரியன்ரா. ஹலோ, நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக தான் பேசுகிறீங்களா? என்ன சொன்னீங்க எனக்கு கேட்கவே இல்லை. ஆமான்னு சொன்னேன். அப்போ நம்ம பேசலாமா ப்ரோ? அன்ன விஷயம். அவன் அப்படியே லேட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறான். சுச்சிமின் வேகமாக அவன் கிட்டே போயிட்டு நீங்கள் எப்படி இங்கே ஏதாவது தெரிஞ்சிக்கலாமா? என் பேர் ஜங்குக். சின்ன வயசுலேயே எங்கள் ஃபேமிலி எங்கள் மூவ் ஆகிட்டாங்க. காலேஜில் தான் அவளை பார்த்தோன்னே அதான் அவ்வளோதான். மச்சான் இவன்கிட்ட இவனை பற்றி சொல்லுன்னு சொன்னான். என்னமோ ஒரு லைனில் முடிச்சிட்டான்டா. வேறு என்ன மச்சான் வேணும் உனக்கு? அவன் சைஸாக வேணும் உனக்கு? நீ நாய் வாங்கி மூடு. அப்போ ஜேக்கியும் சிரிச்சிட்டேன். சரி நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ கூட்டிகிட்டு போங்க. எப்படி தான் இவங்கள்ட்ட பேசுகிறீங்க? சத்தமே கேட்க மாட்டேது. பட் ப்ரோ உங்களை நான் பார்த்த மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைல ஆண்டி ஜாக்கெட்டில் ராக்கெட் விடும்போது பார்த்துருப்பேன் அப்படின்னு சிரிக்கிறான். ஸோ ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு
ஏதோ ரியலைஸ் பண்ணுறான். டே மச்சான் நீயா? டே டே நீ இந்தியாக்காடா வந்த? டே 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 ஜங்குகா. இப்போ தான் விளங்குது. நான் வந்தோடனே உன் பேர் கேட்டனா? இல்லை, எனக்கு தெரியும், அதான் கேட்கல. சூப்பரு. சரி ஓகே, கூப்பிட்டு போ, இப்போதைக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு, அப்புறமா நம்ம பேசலாம். அப்போ அவனும் சிரிச்சிட்டு தேங்க்யூ, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு. ஸோ எல்லோரும் பாய் காட்டுறீங்க, அவங்க 2 பேரும் அப்படி போயிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஜிம்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் ஓகே, இப்போது நாளைக்கு எப்படி என்ன மேரேஜ் பண்ண போகிறேன் அதை காட்டுறேன் வா அப்படின்னு அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ யாருக்கும் காய் வந்துட்டு டே மச்சான் என்னடா அவங்ககிட்ட அவ்வளோ சார் பேசிகிட்டு இருந்தேன், ஏன் அவன் டேய் நம்ம ஜங்குக்குடா. ஜங்குக்கா? அவனாடா அது? அந்த 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 2 கண்ணை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி அவன் தான்டா. மச்சான் அது அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு வேலை இருக்குது, அங்கே போய் ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அப்படியே எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சிம்மன் வந்துட்டு மச்சான் ஸ்டார்ட். நாயே ஸ்டார்ட் பண்ணுறா. எங்கள் மச்சான் நீ கல்யாணம் சொல்லிட்டு இப்போனா பொண்ணு ஓடி போச்சு அது இதுன்றீங்க. நாதாரி நீ என்கிட்ட பயந்து போய் நான் தான் பொண்ணு கூட்டு விட்ட மாதிரி சொல்கிறேன், ஒழுங்காக பேசுகிறா, செருப்பை கழட்டி அடிப்பேன். ஓகே மச்சான் இப்போ இப்போ ஓகே. என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் மச்சானுக்கு கல்யாணம் கூட்டு வந்து பொண்ணு ஓடி போயிடுச்சான். ஃபஸ்ட்டே யாரும் தெரிஞ்சிக்க மாட்டிங்களா பொண்ணுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்லாம்? மச்சான் எப்படி சூப்பரா டே இப்போ நீ பேசு. மச்சான் இதெல்லாம் அப்படிதான்டா, இங்கே அப்படி தான் பொண்ணுங்களாம் போயிட்டே இருக்கும், நீ வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, என் மாப்பிள்ளையோட கல்யாணம் பாதில், அதுவும் மேடை அது ஸ்டேஜாக மேடையாடா, என்னத்தை சொல்கிறேன், தமிழில் சொல்லுவான் இங்கிலீஷில் சொல்லுவான், மொழியத்தை சொல்லு, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா மெண்டல் தானே. ஸ்டேஜில் வந்து நின்று போச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ? ஓகே ஓகே பையன் நீ எதுவுமே பேசக்கூடாது சரியா, சைலண்டாக நீ. சின்னடா என்னடா பண்ணுறேன், டைரக்டர் ஆகிட்டியா? நான் அப்படி தாண்டி நாளைக்கு பாரு சீனை அப்படின்றான். ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. சின்ன ரெடி ஆகிட்டு வந்து காய்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டேய் ஏன் சீல் மாதிரிடா எனக்கு தெரியுமா? தெரியுமே உனக்கு இன்னைக்கு கல்யாணம். டே மயிறு அது இல்லைடா, இவ்வளோ சீலை யாராச்சும் ரெடி ஆவாங்களா? எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சவுண்ட் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ சீன் வெளியும்போது கொஞ்சம் சீனாக நிற்கிறோம்லடா, அதான் அப்படியே. ஓ சரி சரி ஸ்கிரிப்ட் பேப்பருங்க, ஸ்கிரிப்ட் பேக்கில் இருந்துச்சான். சரி தூரத்தில் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிரிப்ட்லாம் கூட எழுதி வச்சுருக்கீங்க. என்ன போய் சாரி கட்டுவாடி, என்னடி இது லேங்காவில் நிற்கிற, அப்படியே உனக்கு தாலி கட்டுறது? அது வந்து பொடி போயிட்டேன், அப்படியே அழகான சாரியா மாமனை மயக்கிறதையே கட்டிட்டு வா பார்க்கும். போடி போ. சரி போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களோ, போயிடுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆண்டி அப்படியே கத்திட்டே வராங்க. வேகமாக அவங்க அம்மா கிட்டே போயிட்டு ஜான்வி எங்கே போனானே தெரியல, அவள் ரூமில் அவள் இல்லை அப்படின்னு தோசை எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ போயிட்டு ரூமில் செக் பண்ணி அங்கே எங்கேயும் தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ அப்படியே ஒரு நிமிஷம் அந்த இடமே அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. சின்ன நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. உங்கள் அப்பா வந்துட்டு இந்த சண்டாலும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே, என் மானத்தை ஃபுல்லாக வாங்கிட்டேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா என்னென்னாச்சும் பார்த்துருப்பேன், இப்படி வந்து கல்யாண நேரத்தில் ஐயோ தேடி கண்டுபிடிச்சவளை வெட்டி போட்டுருணும், எவ்வளோ திமிரு அவளுக்கு, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி தனரி போயிட்டு இருக்காரு. ஸோ பச்சமே வந்துட்டு சிக்னல் காட்டுறாங்க காய்கிட்ட. என்ன நடக்குதுங்க? என் மச்சானுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு வந்து இது என்ன இது எனக்கு புரியல. அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், ஆல்ரெடி அவனே லவ் ஃபெயிலியரில் இருந்தான், இதில் இந்த கல்யாணம் கூப்பிட்டு வந்துட்டு இப்படி வேற பண்ணுறீங்க. அப்போ சிம்மனோட அம்மா வந்துட்டு காய் கம்முன்னு கொஞ்சம் நீங்கள் இருங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன தெரியும், அவன் கூடவே இருந்தது நான், எனக்கு தெரியும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு. இப்போது அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்போ யாருக்குன்ட்டு மச்சான் நீ ஃபஸ்ட்டே எல்லாம் செக் பண்ணி விடு மச்சான், பொண்ணு எப்படி என்ன எல்லாத்தையும்
நீ கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கலாம். அதான் அதான் வேறு எதுவும் கிடையாது. பசிங் பட்டினிக்கிறது யார்? நீ தானே? அப்போ அப்படி ஜிமின் அந்த கூட்டத்தில் செட் பண்ணி வச்சுருக்க ஆளுக்கெல்லாம் சிக்னல் காட்டுறான். என்னப்பா உன் பொண்ணை நீ நல்லா வளர்த்துருப்பேன்னு பார்த்தா இப்படி தான் வளர்த்துருக்கியா? அது வளர்ப்ப சொல்லணும், என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக அப்படியே விட்டுட்ட போல. ஸோ அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாம் சொன்னதும் உங்கள் அப்பா அப்படியே கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஜிமின் நீ அப்படியே கீழே உட்காருப்பா. அங்கிள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், நான் பார்த்துக்கலாம் அங்கிள், நீங்கள் பதறாதீங்க. ஜிமின் உட்காருப்பா. ஸோ அவனும் அப்படியே உட்காந்துடுறான். ஒரு நிமிஷம் அவனே ஒரு மாதிரி ஷாக்கிங்லாம் இருக்கான், ஏதோ ஆக போகுது சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறான் ஒயன்? போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காரு. அப்பா போய் உட்காரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த அவமானம் போகணுன்னா நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ணிக்கோ. அப்பா அப்பா எப்படிப்பா? ப்ளீஸ் வயன், உன் அப்பாக்காக இது மட்டும். அப்பா அது எனக்கு புரியுது வயன், எனக்கு புரியுது. கஷ்டம்தான், அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம்தான். எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு லிமிட்க்கு மேலே ஒரு மாதிரி இந்த டைலாக்ஸில் பேலன்ஸ் இருக்க டைலாக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே அந்த மேரேஜ் மூமெண்ட் அப்படி வருது. ஜிமின் அப்படியே அந்த தாலியை எடுத்து உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஃபேஸையே பார்க்குறீங்க. அவன் லைட்டாக அப்படியே விங்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட்டுறான். பின்னாடி இருந்த ஒரு ஆண்டி அப்படியே அந்த வாங்குறாங்க. ஸோ வாங்கி கட்டுவாங்க இல்லையா, அப்படி வாங்குவாங்க. நான் தான் 3 லட்சம் போடுவேன், கையெடுங்க. அப்போ நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அந்த மொமெண்ட் அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து ஃபைனலி என் பொண்டாட்டி ஆகிட்ட, எனக்கு என்னுடையவள் ஆகிட்ட. நீங்கள் அப்படியே தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, பட் ரொம்ப கோவமாக இருக்காங்க உங்கள் அக்கா மேலே. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ரிசப்ஷனும் நடக்குது. இப்போது எனக்கு ஒன்று சொல்லு, அது வந்து சொல்றி, இந்த பிளானை நீ ஏன் ஃபஸ்ட்டே சொல்லலை? சும்மா தாண்டி, இதெல்லாம் ஒரு கொஷினா? விடு, ஃபோட்டோ போஸ்ட் குடுறி. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு ஜாலியாக டைம் போகுது. நைட்டு ஒரு 7 o'clock அப்படி ஜிமின் அப்படியே உங்களை சிக்னல் பண்ணுறான். நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க. வாடி உங்கள் முன்னாடி பண்ணுற. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஒயன், அம்மா எனக்கு தெரியும்ல. என்னம்மா? ஜோசியர் இன்னைக்கு தான் இது வந்துட்டுருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு தான். இங்கே இரு. இல்லைம்மா, நான் என் திங்ஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுக்க போகிறேன். எங்கே விட்டுட்டு வந்த? இல்லைம்மா போயிட்டு அப்படின்னு நீங்கள் வேகமாக வந்துடுறீங்க. ஸோ சின்ன வந்துட்டு எவ்வளோ நேரண்டி மேரேஜ் ஆனதுலேருந்து தொட முடியுது எங்கேயாச்சும்னால. நீ முழுசாத்தோட தான் ஜோசியர் வராரா? எதை புரியல, எனக்கு புரியலடி. நியூஸ் மாதிரி யோசிக்காத, அது டைம் செக் பண்ணி நல்ல நேரம் இது அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு? இதுக்கா? இல்லை எனக்கு புரியல, இதுக்கா? ஆமாண்டா, ஆமாம், இதுக்கெல்லாம் மாதிரி டைம் சொல்லுவாங்க. எனக்கு புரியல. அவர் வருவார், எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மேபி 10க்கு அப்புறம் அந்த மாதிரி தான் சொல்லுவார். அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆமாம், ஐயோ இதுதான் முன்னாடி. சரிடி, சரிவா, இப்போ ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போ. அம்மா கூட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு ஓடிடுறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக போயிடுது. நீங்கள் ஓடி போகும்போது உங்கள் அப்பா ஆப்போசிட்டில் வராரு. ஸோ அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஒயன் சாரிம்மா, உன் லைஃப் இப்படி நான் வீணாக்கிடுவேன், எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிரு. அந்த சுச்சுவேஷன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ உன்னை நான் அப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. சாரிம்மா, என்னை மன்னிச்சிரு, என்னை தரித்திராத. நான் எதையோ வேணும்னு பண்ணல. அந்த சுச்சுவேஷனில் வேறு எனக்கு வேறு வழியும் இல்லை. இந்த லைஃப்
உனக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லை இருக்காதா எதுவுமே தெரியாமல் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். சாரிம்மா, லைஃப் லாங் உன்கிட்ட சாரி கேட்டுகிட்டே இருப்பேன், என்னை மன்னிச்சிடு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாகிடுது. நீங்கள் அவரோட ஹேண்டை அப்படியே பிடிச்சிட்டு, அப்பா இல்லைப்பா நீங்கள் இப்படிலாம் கேட்காதீங்க, உங்கள் தப்பு எதுவும் இல்லை, அக்கா பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுங்க, அழாதீங்க, அது அழாதீங்கப்பா. இல்லை அவன் பிடிக்காத ஒருத்தன் கூட, அதுவும் இவ்வளோ நாள் அக்காவுடைய புருஷன் நினச்சிட்டு இருந்தேன், எப்படி அவன் அப்பா அப்பா இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அழாதீங்கப்பா. அப்பா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடவா? சொல்லிடலாம் அப்பா, சொல்லுமா. அது வந்து அப்பா ஒயன் ஜிமன் ஒரு நிமிஷம் போமா, இரு நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். ஜிமன் அங்கிள் கோவப்படாதப்பா, என்னை மன்னிச்சிரு. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது. அங்கிள் நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே ஓரமாக வரான். சொல்ல தானே போன நீ? அப்பா இது பார்க்க முடியல ஜிமன், எப்படி ஜிமன் பார்க்கறது? பைத்தியமாடி நீ, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? சொல்லிக்கலாம், இப்போ வேணாம் சரியா? ஜிமன் அப்பா ஜிமன் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரிடி சரி, இப்போ சொல்ல வேணாம் தான் சொல்கிறேன், சொல்லவே வேணாம் நான் சொல்கிறேன் விடு அப்படின்னு அப்படியே உங்களை எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் ஜோசியர்லாம் வராங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நோட்டில் அப்படி திருப்பி பார்த்துட்டு உங்கள் அப்பா கிட்ட ஏதோ சொல்கிறாரு. இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் இன்றைக்கி நேரமே சரியில்லை, ஒரு வாரம் 2 பேரும் விலகி தான் இருக்கணும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ உங்கள் அப்பா அம்மாலாம் தலையாட்டுறாங்க. ஜிம்மினுக்கு அங்கே பக்குன்னு இருக்குது, நீங்கள் அப்படியே சைடில் சிரிச்சிட்டே நிற்கிறீங்க. எதை ஒரு வாரமா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? தம்பி உனக்கு எதுவும் தெரியாது, பொங்கல் மாதிரி இருக்க, கம்முன்னு இருக்கணும். இது பொங்கலா? எவ்வளோ சிறப்பு. நீங்கள் அப்படியே விழுந்து சிரிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாங்க. ஒன்றும் ஜிம்மின் ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகேடா, இங்கே பாரு தம்பி, நீ கொரியாவில் இருந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது. அப்படி சேர்ந்தீங்கன்னா சேரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். எதை ஒரு வாரமா பொண்டாட்டி ஏத்தேன்னு ஏன்டி இப்படி பண்ணுற, நாளைக்கு உனக்கு கொரியா கூட்டிகிட்டு போயிடுறேன்டி வாடி அப்படின்னு அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் என் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஹேவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் டிகே ரெஸ்கியூ. பாய் பாய். ஏதாச்சும் 1 ஷாட் வேணுமாடா?